வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈராக் மீது அமெரிக்க சவுதி கூட்டு வான்வழி தாக்குதல், பிராந்தியத்தில் உச்சக்கட்ட பதற்றம். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் ஆதிக்கம், அதிகரித்த பொருளாதார தடைகள், பதற்றத்தில் வளைகுடா பகுதி. ஜோர்டானில் அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல், கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. IRGCயை கருப்பு பட்டியலில் சேர்க்கும் பிரிட்டனின் நடவடிக்கைக்கு ஈரான் எச்சரிக்கை. நாடாளுமன்றத்தில் புதிய மசோதா தாக்கல். தெற்கு செங்கடலில் வர்த்தக கப்பல்களுக்கு கட்டணம் வசூலிக்க கவுதிகள் திட்டம், ராய்டர்ஸ் செய்தி. சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கினால் அமெரிக்கா மிகுந்த ஏமாற்றமடையும், அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஜப்பான் கடலில் ரஷ்யா இந்தோனேசிய போர்க்கப்பல்கள் கூட்டு பயிற்சி, ஒற்றுடா 2026 அதிகாரப்பூர்வ தொடக்கம். ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்று மக்கள் திரட்டல் படைப்பிரிவுகள் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய தளங்கள் மீது அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இணைந்து நடத்திய கூட்டு வான்வழி தாக்குதலில் குறைந்தது 20 PMG வீரர்கள் மற்றும் IRGC உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 32 பேர் காயமடைந்துள்ளனர். ஈராக்கிலிருந்து சவுதி அரேபிய உள்கட்டமைப்புகள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகள் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு பதிலடியாகவே இக்கூட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவும் சவுதி அரேபியாவும் தெரிவித்துள்ளன. அமெரிக்க சவுதி தாக்குதல்களை ஈராக்கின் தேசிய இறையாண்மை மற்றும் சர்வதேச சட்டங்களின் அப்பட்டமான மீறல் என ஈராக்கிய அரசும் அதன் முன்னாள் பிரதமர் முகமது சியா அல் சூடானியும் வன்மையாக கண்டித்துள்ளனர். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவசர தேசிய பாதுகாப்பு மன்ற சட்டத்திற்கு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். தாக்குதலை தொடர்ந்து ஈராக் பிரதமர் அலி அல் ஜைதி சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்திற்கு மேற்கொள்ளவிருந்த அதிகாரப்பூர்வ பயணம் காலவரையின்றி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஈராக்கின் இறையாண்மை மற்றும் புனித யாத்திரை தலங்கள் ஆகியவற்றை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வன்மையாக கண்டித்துள்ளதுடன் ஈராக்கிற்கும் தனது முழு ஆதரவையும் தெரிவித்துள்ளது. லெபனான் நாடாளுமன்ற உறுப்பினர் அஸ்டப் ட்ரிஃபி சவுதி அரேபியா மீதான ஈராக்கிய போராளிகளின் தாக்குதலை கண்டித்து சவுதியின் தற்காப்பு உரிமையை ஆதரித்துள்ளார். அதேவேளையில் ஈராக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமெரிக்க சவுதி கூட்டணிக்கு எதிராக ராணுவ மற்றும் அரசியல் ரீதியான கடுமையான பதிலடி கொடுக்க வேண்டும் என தம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தாக்குதலுக்கு பதிலடியாக சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவது தவிர்க்க முடியாதது என ஈராக்கின் சக்தி வாய்ந்த கட்டைப் ஹிஸ்புல்லா அமைப்பு அச்சுறுத்தல் விடுத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி, வடக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் ஓமான் கடல் ஆகிய முக்கிய கடற்பரப்புகளில் ஈரானிய கடற்படை முழுமையான கட்டுப்பாட்டை பராமரித்து வருவதாகவும் ஈரானின் அனுமதி இல்லாமல் அப்பகுதியில் எந்தவொரு கடல்வழி போக்குவரத்தும் நடைபெறாது என்றும் ஈரானிய ராணுவத்தின் ஒருங்கிணைப்புக்கான துணை தளபதி ரியட் அட்மிரல் கபிபோல்லா சையாரி உறுதியாக தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரானின் எச்சரிக்கையை மீறி சட்டவிரோத பாதையில் சென்றதாக கூறி 3 எண்ணெய் கப்பல்களை தாக்கி நிறுத்தியது இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க கட்டாய காப்பீடு வாங்க வேண்டும் என கோரிய இரு ஈரானிய நிறுவனங்கள் மற்றும் ஈரானின் நிழல் கடற்படையை சேர்ந்த 8 எண்ணெய் கப்பல்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. உலகளாவிய வர்த்தகத்தை ஈரான் பணிய கைதியாக வைப்பதாக அமெரிக்க கருவூல செயலர் சாடியுள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியை ஓமானுடன் இணைந்து சமமாக கட்டுப்படுத்தும் முன்மொழிவை ஈரான் நிராகரித்துள்ளது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளதாகவும் அமைதிக்கான பாதையில் ஹார்முஸ் ஜலசந்தியை மிக பெரிய தடையாக நீடிப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹார்முஸ் ஜலசந்தியில் செல்லும் கப்பல்களை தாக்கினால் ஈரானின் எரிசக்தி மற்றும் போக்குவரத்து உள்கட்டமைப்புகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஜோர்டானில் அமெரிக்க படைகள் மீது IRGC நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு குழுக்கள் மீது அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளன. இதனால் அமெரிக்க ஈரான் மோதல் மேலும் சில மாதங்களுக்கு நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜோர்டானில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை தலைமையகம் மற்றும் விமானப்படை தளத்தை குறிவைத்து ஈரான் புதன்கிழமை அதிகாலையில் சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான ஏவுகணைகள் அனைத்தும் அமெரிக்க படைகளால் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக சென்காம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் இரு நாடுகளுக்கும் இடையே தாக்குதலை நிறுத்துவது தொடர்பான இடைநிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு ஈரான் நடத்திய முதல் தாக்குதல் இதுவாகும். ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனமும் கோபமும் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், நாங்கள் அவர்களை கடுமையாக தாக்குவோம். அவர்கள் மிக மோசமான அடியை வாங்கப் போகின்றார்கள். ஈரான் மீது சக்தி வாய்ந்து பதிலடி தாக்குதல் தொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். அதேவேளையில் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் என்று கூறி பேச்சுவார்த்தைகளுக்கான கதவுகள் திறந்தே இருப்பதாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ள ஈரானிய ராணுவத்தின் உயரடுக்கு பிரிவான இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை குழந்தைகளை கொல்லும் அமெரிக்க ராணுவத்தின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு பதிலடியாகவே இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானின் நலன்களுக்கு எதிரான அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களும் சட்டவிரோத தலையீடுகளும் நிற்கும் வரை தங்கள் எதிர்ப்பு தாக்குதல்கள் தொடரும் என்றும் IRGC அறிவித்துள்ளது. ஏப்ரல் 7 அன்று அமெரிக்கா ஒரு தலைபட்சமாக போர் நிறுத்தத்தை அறிவித்த போதிலும் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே எட்டப்பட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு மாறாக அமெரிக்க படைகள் ஈரானிய எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து மீறல்களில் ஈடுபட்டு வந்ததாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது. குறிப்பாக ஹார்மோஸ் ஜலசந்தியில் சட்டவிரோத கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா உதவுவதாக ஈரான் சாடியுள்ளது. உலக பொருளாதாரத்தில் தாக்கும் கச்சா எண்ணெய் விலை உயர்வு மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளதை தொடர்ந்து உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்படக்கூடும் என்ற அச்சம் முதலீட்டாளர்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் 7% மேல் உயர்ந்து ஒரு பீப்பாய் $90 கடந்து வர்த்தகமாகி வருகின்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையை ஒரு பயங்கரவாத அமைப்பு என பிரிட்டன் அறிவித்துள்ளதற்கு பதிலடியாக அந்த நாட்டிற்கு எதிராக தீவிர நடவடிக்கைகளை எடுக்கும் வகையில் 11 பிரிவுகள் கொண்டு புதிய மசோதாவை ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கல் செய்துள்ளனர். பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் IRGC-ஐ ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவிப்பதற்கு எதிரான பரஸ்பர நடவடிக்கை சட்டம் என்ற வரைவு மசோதா ஈரானிய நாடாளுமன்றத்தின் தலைமைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டு கணனி அமைப்பில் பதிவேற்றப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் கொசைன் அலி ஹஜி டெலிகானி தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் இந்த தவறான நடவடிக்கையால் பிராந்தியத்தில் அமைதி ஏற்படாது என எச்சரித்துள்ள ஈரான், பிரிட்டன் தனது முடிவில் தொடர்ந்தால் இந்த மசோதா உடனடியாக சட்டமாக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. பிரிட்டனின் இந்த நடவடிக்கை அரசியல் உள்நோக்கம் கொண்டது மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வன்மையாக கண்டித்துள்ளது. IRGC என்பது ஈரானின் அதிகாரப்பூர்வ ஆயுத படைகளின் ஒருங்கிணைந்த அங்கமாகும் என்றும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத அமைப்பை எதிர்த்து போராடுவதில் முக்கிய பங்காற்றியது என்றும் ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. லண்டனின் இந்த முடிவுக்கு பதிலடியாக எதிர் நடவடிக்கைகளை எடுக்க தெஹ்ரானுக்கு முழு உரிமை உண்டு என்றும் இதனால் ஏற்படும் அனைத்து அரசியல் சட்ட மற்றும் ராஜதந்திர விளைவுகளுக்கும் பிரிட்டிஷ் அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் ஈரான் எச்சரித்துள்ளது. தெற்கு செங்கடல் மற்றும் பாப்பல் மண்டேவ் ஜலசந்தி வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர்களுக்கு போக்குவரத்து கட்டணங்களை அறிமுகப்படுத்த ஜேர்மனியின் கூதி அமைப்பினர் பரிசீலித்து வருவதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா மீதான கடற்படை முற்றுகையை அறிவித்து ஒரு வாரத்திற்கு பிறகு ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி குழு இந்த முடிவை முன்வைத்துள்ளதாக பிராந்திய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜூலை மாதம் மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கில் பங்கேற்க ஈரான் சென்ற சவுதி அதிகாரிகள் இந்த திட்டம் குறித்து ஈரானிய அதிகாரிகளுடன் விவாதித்துள்ளனர். கட்டணங்களை ஒழுங்குபடுத்தும் அதிகார அமைப்பை நிறுவ உதவுவதற்காக ஈரானிய ஆலோசகர்கள் கவுதிகளுடன் ஜேமன் திரும்பியுள்ளதாக அரபு பிராந்திய அதிகாரிகள் ஒருவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சீன கப்பல்களுக்கு போக்குவரத்து கட்டணத்திலிருந்து முழு விலக்கு அளிக்கப்படும் என தெரிகிறது. சர்வதேச நீர்வழிகளில் கட்டணம் வசூலிக்கும் நடைமுறையை இயல்பாக்குவதும் ஈரானுடனான மோதலில் அமெரிக்காவிற்கு பொருளாதார ரீதியாக அழுத்தம் கொடுப்பதும் இந்த நடவடிக்கை முக்கிய நோக்கமாகும். பாப் எல் மண்டேவ் ஜலசந்தி என்பது தெற்கு செங்கடலையும் ஏடன் வளைகுடாவையும் இணைக்கும் மிக முக்கியமான கடல் வழியாகும். இதனை கவுதிகள் கட்டுப்படுத்த முயல்வது அல்லது மூடுவது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தும். குறிப்பாக சவுதி அரேபியாவிற்கு ஹார்மோஸ் ஜலசந்திக்கு மாற்றாக இருக்கும் முக்கிய கடல் வழி தொடர்பு துண்டிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் சவுதியின் ஜிசான் துறைமுகம் அருகே எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கவுதிகள் பொறுப்பேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. கவுதிகளின் இந்த நகர்வு குறித்து பேசிய சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஜேமன் அரசாங்கத்தின் வெளியுறவு அமைச்சர் அப்ரா அல் ஜூபா, கவுதிகள் செங்கடல் வழியை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர முயற்சிப்பார்கள், அதற்கு இணங்காத கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தவும் தயங்க மாட்டார்கள் என எச்சரித்துள்ளார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அதிகாரப்பூர்வ காலக்கெடு எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இந்த நடவடிக்கை சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.
பாகிஸ்தான் வழியாக ஈரானுக்கு சீனா கையடக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கினால் அமெரிக்கா மிகுந்த ஏமாற்றம் அடையும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்கத்திய ஊடகங்களில் சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் ட்ரம்ப் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். கடந்த மே மாதம் பெய்ஜிங்கில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தையை குறிப்பிட்ட ட்ரம்ப் இது பற்றி பேசுகையில், சீனா ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கினால் அது எனக்கு பெரும் ஆச்சரியமாக இருக்கும். ஈரானுக்கு ராணுவ உதவி வழங்கி அந்த மோதலில் பங்கேற்க மாட்டேன் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் என்னிடம் மிக உறுதியாக கூறினார். எனினும் ஒருவேளை சீனா அப்படி செய்தால் அது எனக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கும் என்பது அவருக்கு தெரியும் என்று கூறினார். அதே சமயம் மேற்கத்திய பத்திரிகைகளில் வெளியாகும் இத்தகைய செய்திகளை சீனா முற்றிலுமாக மறுத்துள்ளது. பெய்ஜிங் தெஹ்ரானுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகளையோ அல்லது ஆளில்லா வான்வழி வாகனங்களையோ வழங்கவில்லை என்று சீன பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜாங் சியாவோஹாங் முன்னதாக தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யா மற்றும் இந்தோனேசிய கடற்படைகள் இணைந்து நடத்தும் ஒர்ட்ருடா 2026 என்ற கூட்டு பயிற்சியின் கடற்படை கட்டத்திற்காக இரு நாடுகளின் போர்க்கப்பல்களும் ஜப்பான் கடலுக்குள் நுழைந்துள்ளதாக ரஷ்ய பசிபிக் கடற்படை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட ரஷ்ய பசிபிக் கடற்படையின் ஷோவர் சென்னி என்ற போர்க்கப்பலும் இந்தோனேசிய கடற்படையின் குஸ்தி நுராராய் என்ற போர்க்கப்பலும் இந்த இணைந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்த கூட்டு பயிற்சியின் போது இரு நாடுகளின் கடற்படைகளும் பின்வரும் முக்கிய பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளன. இணைந்த தந்திரோபாய நகர்வுகள், கடல் மற்றும் வான்வெளி இலக்குகளை நோக்கி சுடும் பயிற்சிகள், கடலில் நிபந்தனையின் பேரில் கைப்பற்றப்பட்ட கப்பலை சோதனையிட்டு மீட்கும் கூட்டு நடவடிக்கை, இரு நாடுகளுக்கும் இடையிலான கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கூட்டு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த ஒர்ட்ருடா 2026 பயிற்சி நடைபெற்று வருகின்றது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.